ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோனா, கென்வுட் கிச்சன் மிஷின் வாங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ என்னன்னு கொடுத்துருக்கேன். அதோட டெமோவும் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுத்துருக்க டூல்ஸ்லாம் பார்த்துடலாம். பீட்டர், இது மாவு கலக்கிறது. ஸ்பேட்டுலா, இந்த டூல்ஸ் எல்லாமே மட்டன், சிக்கன் எல்லாமே அரைச்சிக்கிறது. இது எல்லாத்தையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணணும். இது ஆரஞ்சு ஜூஸ் போடுறது. ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரில் இது ரெண்டுமே இன்சர்ட் பண்ணுறது. பீட்டர், டவ் டூல், விஸ்கு. இந்த டிஸ்க் எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறது, திக்காக ஸ்லைஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஃபைனாக கிரேட் பண்ணுறது. பிளெண்டர், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர், ஃபுட் ப்ராசஸர். இதுதான் கிச்சன் மிஷின். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். மாவு குழைக்கிறப்போ வெளியே தெரிக்காமல் அதை மூடி போட்டுக்கணும். சில்வரில் உள்ள பவுல் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி வச்சு இப்படி லாக் பண்ணணும். ஒவ்வொரு ஹூக்காக மாட்டி அது என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது பீட்டர். இந்த ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி விடணும். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஏதாவது ஒன்று லாக் ஆகலைன்னா அது நம்ம ஆன் பண்ணினா ஓடாது. கேக் பேட்டர்லாம் பீட் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டுக்கெலாம் பீட் பண்ணணுன்றாலும் இதை பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். பிஸ்கெட் செய்கிறப்போ இந்த மாவு பீட் பண்ணது. அடுத்தது விஸ்கு. இதில் முட்டை பீட் பண்ணிக்கலாம், க்ரீம்லாம் பீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இது ஒரு இதுலேயே இன்சர்ட் பண்ணணும். லாக் பண்ணியாச்சு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடிடணும். மோஸ்ட்லி நான் க்ரீம்லாம் பீட் பண்ணிக்குவேன். இதில் முட்டைலாம் பீட் பண்ணால் சூப்பராக பீட் ஆயிரும். க்ரீம் தான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹூக் சப்பாத்தி மாவு குழைக்கிறது. சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, புரோட்டா, என்ன நான் எதுக்காக இருந்தாலுமே இதில் மாவு குழைச்சிக்கலாம். இது சில்வரில் இருக்கிறதால நம்மளுக்கு பயம் கிடையாது, உடையாது. இதை நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசு மாதிரியே இருக்கும். இது இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சிடலாம். மாவுலாம் நம்ம கையால் குழைக்கிறத விட இதில் குழைக்கிறது சூப்பராக இருக்கும். இது ஸ்பேச்சுலா. இந்த ஸ்பேச்சுலாவை வச்சு மாவுலாம் சைட்லலாம் இருந்தால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மூடி விட்டுட்டு இந்த மாதிரி மூடியை லாக் பண்ணணும். அந்த சைட்லேருந்து தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இதுலேருந்து ஊற்றிக்கலாம். வாஷ் பண்ணுறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுட் ப்ராசஸர்லாம் இதில் தான் இன்சர்ட் பண்ணணும். இதை ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அதில் இன்சர்ட் பண்ணிடணும். ஃபுட் ப்ராசஸரை இப்போ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபுட் ப்ராசஸரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் இந்த ஸ்டெம்மில் இதை அப்படியே மாட்டிடணும். இது லாக் பண்ணலன்னா இது கண்டிப்பாக ஓடாது. இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். பருப்பு வடைக்கெலாம் அரைக்கணுன்னா இதில் அரைச்சிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு அரைச்சி பார்த்தேன், நைஸாக வரல, ஒரு அளவு அரைச்சிருச்சு. ஃபெலாஃபில் செய்கிறதுக்கு கொண்டக்கடலைலாம் அரைச்சிக்கலாம். மந்திக்கு சல்சாலாம் செய்கிறோம்ல, இதில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மேலே மூடி இருக்கும், இதை மூடி விட்டுடணும். அதை மூடியும் லாக் பண்ணிடணும்.
இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளார என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த டூல்ஸை போட்டு தான் பருப்பு வடை ஃபெலாஃபில்க்கெலாம் அரைக்கணுன்னா இதை போட்டுக்கலாம். சல்சா வெங்காயம் நல்லா சாப் பண்ணணுன்னா இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு மூடியை போட்டு லாக் பண்ணிடணும். இது உள்ளார இதை போடணும். இதில் மெஷர்மெண்ட் இருக்கும். தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் எடுத்துட்டு இது உள்ளார வெங்காயத்தை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி சொன்னாவே புரியும்னு சொல்லிட்டு வெங்காயம் அரைக்கிறது காமிக்கல. ஃபுட் ப்ராசஸரில் மேலே மூடியை மட்டும் எடுத்துட்டு சிட்ரஸ் ஜூஸரை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி லாக் போட்டுக்கணும். இதில் லாக் ஆகிடும். கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். இந்த கேப்பையும் போட்டுடணும். இதில் ஆரஞ்சு லெமனு எல்லாமே ஜூஸ் போட்டுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் போடுறத காமிச்சிருக்கேன். இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிட்ரஸ் ஜூஸரை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடணும். ஃபுட் ப்ராசஸரை கை வலிக்காமல் சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாம். எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஆன் பண்ணி விடணும். சூப்பராக ஜூஸ் ஆகி வந்துடும். லெமனுமே ஜூஸ் போட்டுக்கலாம். இது ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரை இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு மூடி விட்டுறணும். இதில் இந்த 2 இது கொடுத்துருப்பாங்க. அதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் லாக் பண்ணணும். இந்த மிஷின்லேயே பின்பக்கம் இருக்கும். அதில் லாக் பண்ணணும். கரெக்டாக லாக் பண்ணனா மிஷின் வேலை செய்யாது. ஒரு சைடு ரிங்கில் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரை மாட்டணும். இன்னொரு சைடு ரிங்கில் கிளாஸை மாட்டிடணும். இந்த மாதிரி மாட்டிடணும். வெஜிடபிளாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஜூஸு. குக்கும்பரை போட்டு நான் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். குக்கும்பரை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி விடணும். ஆரஞ்சு ஜூஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த ஃப்ரூட் ஜூஸ் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அழுத்தம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே சூப்பராக ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். இன்னொரு பாதியும் போட்டு காமிக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி விடணும். அவ்வளோதான், சூப்பராக வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போடணுன்னா சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கிடைக்கும். வெஜிடபிளாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஜூஸ் தனியாக வந்துடும். அதோட சக்கெல்லாம் அது உள்ளறையே கிடக்கும். உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே சக்கெல்லாம் எல்லாமே இது உள்ளறையே கிடக்கு. கழுவுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஈஸியாக கழுவிடலாம். சூப்பராக ஜூஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதையும் மூடி லாக் போட்டுருணும். மாதுளம்பழமும் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். அடுத்தது கறி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபெலாஃபில் செய்கிறதுக்கு வெள்ளை கொண்டக்கடலையெல்லாம் அரைக்கணுன்னா இந்த மாதிரி இதுலேயே அரைச்சிக்கலாம். கறியும் அரைச்சிக்கலாம். கோஃப்தாக்கு கறி மின்ஸ் பண்ணணுன்னா இதில் மின்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் ஹூக்கெலாம் மாட்டின மாதிரியே அதே இடத்துல தான் இந்த கறி அரைக்கிறதையும் மாட்டணும்.
பெரிய ஹோல் உள்ளதும் சின்ன ஹோல் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். மேலே இந்த கேப்பை போட்டுக்கணும். அந்த ஹோல் உள்ளார கறியை போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் கறி அரைக்கிறப்போ காமிக்கிறேன். கறி அதில் போட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி விடணும். அவ்வளோதான். இந்த கறி அரைச்சி அழகாக கறி அரைச்சி வரும். கறி அரைச்சி அந்த பவுல்லையே கொட்டிடும். மாவு குழைக்கிறப்போ இந்த இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மாவு குழைச்சா அது உள்ளாரெல்லாம் மாவுலாம் எதுவும் போகாது. அதனால அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இது உள்ளார இந்த ஹூக்கை மாட்டிக்கணும். இதில் இந்த ஸ்டெம்மை மாட்டிட்டு ஃபுட் ப்ராசஸரை போட்டு ஸ்லைஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். எதுவும் போட்டு அரைக்கல, ஜஸ்ட்டு சும்மா தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மூடி விட்டுறணும். ஜஸ்ட்டு ஆன் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இதில் கிரேட்டும் பண்ணலாம், ஸ்லைஸும் பண்ணலாம். வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் ஸ்லைஸும் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக சாப்பாகி வந்துடும். இது எக்ஸ்ட்ரா ஃபைனாக சாப் பண்ணுறது. இதில் எந்த டூல்ஸ் போட்டாலுமே மூடி போட்டு லாக் ஆகலைன்னா ஒர்க் ஆகாது. இது திக்காக கிரேட் பண்ணுறது, ஸ்லைஸ் பண்ணுறது. ஸ்லைஸ் பண்ணுறது, கிரேட் பண்ணுறதுலாம் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது வாங்கி 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேக்லாம் நான் நிறைய அடிக்கடி செய்வேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாவு குழைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இந்த பிளெண்டர் ஹெவி வெயிட்டு, கிளாஸில் உள்ளது. இதுலேயும் ஜூஸ்லாம் போட்டுக்கலாம். ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு குறையும் கிடையாது. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.